எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வெண்டைக்காய் போட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போது 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறைய அரைச்சிட்டு நம்ம தயிரை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, அது நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகா, 2 பிஞ்ச் பெருங்காய பொடி, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் நான் அதில் 5 வெண்டைக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிற வரை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆனதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தயிர், அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். லைட்டாக கொதிக்க விடக்கூடாது, ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது நமக்கு மோர் குழம்பு. ஏன் கொதிக்க விடுறோன்னா, அந்த கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிடும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.